2023 ഞങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനാ റൂമിൽ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്ന ആ റിലത്തെയാണ് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ഷെയർ ചെയ്യാൻ പോകുന്നത്. 2023 ஆண்டு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தரோட ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நாங்கள் பகிர வாஞ்சிப்பது. 2024 റിലത്തെ കുറിച്ച് കേൾക്കാൻ എത്ര പേർ ആഗ്രഹത്തോടു കൂടെ വാഞ്ചയോടു കൂടെ ആയിരിക്കുന്നു? 2024 ஆண்டு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து கேட்க எத்தனை பேர் ஆசையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறீங்க? ഞങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நாங்கள் இப்பொழுதே இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை உங்களுக்கு அறிக்கை பண்ண போகிறோம். 2024 the realm of ചാനലിലൂടെ ഞങ്ങളെ കാണുന്ന എല്ലാവർക്കും ഗ്ലോറിയസ് ന്യൂ ഇയർ വിഷസ്. சேனல் வழியாக எங்களை காண்கிற எல்லோருக்கும் ஒரு விசை கூட எங்களுடைய மகிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள். എറൈസ് ടു ഓണർഷിപ്പ് എന്നുള്ള ആ റിലത്തിലാണ് ഇപ്പോൾ നമ്മൾ മൂവ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. நம்முடைய உரிமைக்கு நேராக எழும்புவது എന്നതാണ് ഒരു ആവിക്കുரிய മണ്ഡലത്തിലെ താൻ இப்பொழுது നാം செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். നിങ്ങളെ കർത്താവ് എഴുന്നേൽപ്പിച്ചു ഉടമസ്ഥതയിൽ പിതാവാം ദൈവം നിങ്ങളെ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുക. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணி உங்களை உரிமைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். അപ്പോൾ നിങ്ങൾ ദാസ്യത്വത്തിലല്ല ഉടമസ്ഥതയിലാണ് നിങ്ങൾ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്നത്. இப்பொழுது நீங்கள் അടിമത്തനത്തിൽ അല്ല உங்களுடைய உரிமைக்கு நேராக எழும்பிக் கொண்டிருக்கிறீங்க. യജമാനന്മാരായി നിങ്ങൾ ജീവിക്കുന്നവരാ. யஜமானர்களாக நீங்க வாழுகிறீர்கள். നിങ്ങൾ വാഴുന്നവരായിട്ടാണ് ജീവിക്കുന്നത്. நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாகவே வாழுகிறீர்கள். വാഴ്ച നടത്തുന്നവരത്രേ. நீங்கள் ஆளுகிறவர்கள். அன்பானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ரெலம் தான் உங்களுடைய உடைமைக்கு நேராக எழும்புகிற ஆண்டு என்று சொல்லி. ദൈവമക്കളെ, പിതാവാം ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഒരു റിലമാണ് നമ്മുടെ ഉടമസ്ഥതയിലേക്ക് എഴുന്നേൽക്കുക എന്നുള്ളത്. யாரெல்லாம் இந்த ஆண்டு எழும்ப மனதுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ நீங்கள் மெய்யாகவே உங்களுடைய உரிமைக்கு நேராக எழும்புகிறீர்கள். ആരൊക്കെയാണോ എഴുന്നേൽക്കുവാൻ മനസ്സായിട്ടിരിക്കുന്നവർ അവർ എല്ലാവരും ഈ ഉടമസ്ഥത എന്നുള്ള പൊസിഷനിലേക്കാണ്, ഉടമസ്ഥതയിലേക്കാണ് അവർ എഴുന്നേൽക്കുന്നത്. ആമേൻ. அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 15-ാം അധ്യായം 8-ാമത്തെ വചനത്തിൽ നമുക്കത് കാണുവാൻ സാധിക്കും. நமக்கு தெரியும் அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் தன்னுடைய சொத்தை எல்லாம் வாங்கி தன் பங்கை பெற்றுக்கொண்டு தூர தேசத்தில் போய் எல்லாம் அழித்து போட்டு ஒன்றுமில்லாமல் வெறுமையாக நிற்கிற ஒரு அனுபவத்தில் அவனை நாம் காண்கிறோம். ലൂക്കോസ് സുവിശേഷം 15-ാം അധ്യായത്തിനകത്ത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും, ആ ഇളയ മകൻ അപ്പന്റെ സമ്പത്തിനെ എല്ലാം എടുത്ത് അവൻ ദൂരദേശത്തേക്ക് പോയി. അതെല്ലാം അവൻ നഷ്ടപ്പെടുത്തി ഒന്നുമില്ലാത്ത അവസ്ഥയിലേക്ക് അവൻ വന്നതായി നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்தில் 17 வசனத்தில் நாம் இவ்விதமாக காண்கிறோம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய அமேன் கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு அமேன் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று சொல்லி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 15-ാം അധ്യായം 17-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുന്നു, അപ്പോൾ അവൻ സുബോധം വന്നിട്ട് എൻ്റെ അപ്പൻ്റെ എത്ര കൂലിക്കാർ ഭക്ഷണം കഴിച്ചു ശേഷിപ്പിക്കുന്നു, ഞാനോ വിശപ്പ് കൊണ്ട് നശിച്ചു പോകുന്നു. ഞാൻ എഴുന്നേറ്റ് അപ്പൻ്റെ അടുക്കൽ ചെന്ന് അവനോട്, അപ്പ, ഞാൻ സ്വർഗത്തോടും നിന്നോടും പാപം ചെയ്തിരിക്കുന്നു, ഇനി നിന്റെ മകൻ എന്ന പേരിന് ഞാൻ യോഗ്യനല്ല, നിന്റെ കൂലിക്കാരിൽ ഒരുത്തനെ പോലെ എന്നെ ആക്കണമേ എന്ന് പറയും എന്ന് പറഞ്ഞ് അങ്ങനെ അവൻ എഴുന്നേറ്റ് അപ്പൻ്റെ അടുക്കൽ പോയി. பாருங்கன்பானவர்களே, இந்த இடத்தில் எல்லாம் அழிந்து போன அந்த சூழ்நிலையிலே வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டை குறித்து ஒரு நினைவு வந்து அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி. എല്ലാം നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ അവന് സുബോധം വന്ന്, ഇനി ഞാൻ ഇവിടെ ഇരിക്കത്തില്ല, ഞാൻ എഴുന്നേറ്റ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകുമെന്ന് അവൻ പറഞ്ഞു. ஆமென். பாருங்க, நம்ம இதுக்கு முன்பதாக கடந்த நாட்களில் சிந்தித்த வசனத்தில் அமேன் எழும்ப முடியாமல் இருந்து அமேன் தன்னுடைய தாயின் கருவில் இருந்தே அமேன் முடவனாயிருந்த அந்த மனுஷனை பேதுரு கைபிடித்து எழும்ப வைத்து அமேன் அவன் துள்ளி குதித்து எழுந்ததை நாம் கண்டோம். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 3-ാം അധ്യായത്തിനകത്ത് നമ്മൾ കണ്ടു, അമ്മയുടെ ഗർഭം മുതൽ മുടന്തനായ ഒരു വ്യക്തിയെ പത്രോസും യോഹന്നാനും കൂടെ വന്ന് അവനെ കരം പിടിച്ച് എഴുന്നേൽപ്പിച്ച് അവൻ കുതിച്ചെഴുന്നേറ്റതായി നമ്മൾ കണ്ടു. அமேன். பாருங்க, அமேன் எந்த இடத்தில் அமேன் உங்களை வாழ்க்கையில் ஒரு முடவு வந்திருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் ஆவியானவர் உங்களை எழும்ப வைத்து உங்களை உரிமைக்கு நேராக நடத்துவார் என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். എവിടെയാണോ നിങ്ങൾക്ക് എഴുന്നേൽക്കാൻ പറ്റാത്തത്, നമുക്ക് എഴുന്നേൽക്കാൻ പറ്റാത്ത ഇടങ്ങളിൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്ന് നമ്മുടെ കരം പിടിച്ച് നമ്മളെ എഴുന്നേൽപ്പിച്ച് നടത്തുമെന്ന് കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ നമ്മൾ കണ്ടു. ஆனால் இங்க பாருங்க, இந்த இளைய குமாரனை பொறுத்த அளவுக்கு அவனை எழும்ப வைக்க ஒரு மனிதனும் வரவில்லை. ஆனால் புத்தி தெளிந்தவன் தானாகவே சொல்கிறான், நான் எழுந்து அமேன் நான் மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி. ഇവിടെ നോക്കിയേ, ആ ഇളയ മകനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ അവിടെ ആരും വന്നില്ല. എന്നാൽ അവൻ സുബോധം വന്നിട്ട് അവൻ പറഞ്ഞു, ഞാൻ എഴുന്നേറ്റ് എൻ്റെ പിതാവിൻ്റെ ഭവനത്തിലേക്ക് ചെല്ലും. அமேன். இந்த ஆண்டு ஒரு எரைசிங் இயர், நீங்க எழும்புகிற ஆண்டு. உங்களுடைய தகப்பனோடு இருக்கிற உறவுக்கு நேராக, தகப்பன் வீட்டுக்கு நேராக நீங்களாகவே எழுந்து திரும்பி போனால் நீங்கள் பெரிய சுதந்திரங்களை காண்பீங்க. ഈ വർഷം ഒരു എഴുന്നേൽപ്പിന്റെ വർഷമാണ്. നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് ചെന്ന് ആ പിതാവുമായിട്ടുള്ള ബന്ധത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്ന ഒരു വർഷമാണ്. அமேன். அன்பானவர்களே, பாருங்க, இந்த இடத்தில் அவன் சொல்கிறான், நான் எழுந்து என்னுடைய வீட்டுக்குள் போவேன். ஆனா பாருங்க, அவன் சொல்கிற விஷயம், அங்க போய் தகப்பனிடத்துல என்ன சொல்ல வேண்டும்? அமேன், இனி உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் அமேன் அபாத்திரவானா இருக்கிறேன், என்னை உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும், இதெல்லாம் சொல்லத்தான் பிளான் பண்ணி போகிறான். ஆனால் பாருங்க, எழுந்து போவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் அவன் அப்படி சொல்லி எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி. അവൻ പോകാൻ നേരത്തെ അവൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഇതാ, ഞാൻ നിന്റെ മകൻ എന്ന പേരിന് ഞാൻ യോഗ്യനല്ല, നിന്റെ കൂലിക്കാരൻ ഒരുത്തിനെ പോലെ എന്നെ ആക്കണമേ എന്നെല്ലാം പറയാൻ അവൻ പ്ലാൻ ചെയ്ത് അവൻ ചിന്തിക്കുക മാത്രമല്ല, എഴുന്നേറ്റ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് അവൻ ചെല്ലുകയാണ്. அமேன். அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த செய்தியை கேட்கும் போது யாராவது அமேன் தகப்பன் வீடு, உங்களுடைய பரலோக வீட்டை விட்டு தூரத்தில் இருக்கிறீர்களா? யாராவது அமேன் தகப்பன் வீட்டினுடைய நன்மைகள் எல்லாம் இழந்து போனவர்களாக, அமேன் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு ஒரு இனிய வாய்ப்பு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு புத்தி சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு சொல்லுங்க, நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி. ഇത് കേൾക്കുമ്പോൾ നിങ്ങൾ ആരെങ്കിലും നിങ്ങൾ പിതാവിൻ്റെ ഭവനത്തിൽ നിന്ന് അകന്നവരാണോ, പിതാവിൻ്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന്, നിങ്ങളുടെ സ്വർഗീയ പിതാവിൻ്റെ ബന്ധത്തിൽ നിന്ന്, സ്നേഹത്തിൽ നിന്ന് അകന്നിരിക്കുന്നവരാണോ, സ്വർഗത്തിൽ നിന്ന് നിങ്ങൾക്ക് ലഭിച്ച ആ അവകാശത്തെ, പിതാവിൻ്റെ ഭവനത്തിൽ നിന്ന് നിങ്ങൾക്ക് ലഭിച്ച അവകാശത്തെ, നിങ്ങൾ പ്രാപിച്ച കൃപാവരത്തെ, നിങ്ങൾ പ്രാപിച്ച അഭിഷേകത്തെ
നഷ്ടപ്പെടുത്തി കളഞ്ഞ് ഒന്നുമില്ലാത്ത അവസ്ഥയിലിരിക്കുന്നവരാണോ, നിങ്ങൾക്കൊരു ഗുഡ് ന്യൂസ് ഞങ്ങൾ പറയുന്നു. നല്ലൊരു ചാൻസ് നിങ്ങൾക്ക് തരിക. എഴുന്നേറ്റ് പിതാവിൻ്റെ ഭവനത്തിലേക്ക് നിങ്ങൾ മടങ്ങി വന്നാട്ടെ. അമേൻ, ഹല്ലേലൂയ. ஒருவேளை உங்களுடைய மனம் குமாரனின் ஸ்தானத்துக்கு அமேன் திரும்பி அமேன் போக உங்களை அனுமதிக்காத நிலைமையில இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தகப்பனுடைய இதயத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களை அக்செப்ட் பண்ணி ரெடியாக உங்களை காத்து நிற்கிற ஒரு தகப்பன் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க, நான் எழுந்து என்னுடைய தகப்பன் വീട്ടിലേക്ക് ഇന്നേക്ക് പോകുகிறேன் എന്ന് சொல்லி. നിങ്ങളുടെ മനസ്സ് ഇനി ആ പുത്രത്വത്തിലേക്ക് വരാൻ പറ്റാത്ത വണ്ണം നിങ്ങളുടെ മനസ്സ് അനുവദിക്കുന്നില്ലായിരിക്കും. ഒരു ദാസനായി ജീവിച്ചാൽ മതി എന്നുള്ള ചിന്തയായിരിക്കാം. എന്നാൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുന്ന നല്ലൊരു പിതാവുണ്ട്. നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് ആ പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് മടങ്ങി വന്നാട്ടെ. അമേൻ. இங்க பாருங்க, அமேன் ஜீசஸ் ஹல்லேலூயா. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டில் வந்தான். அமேன். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 20ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പറയുന്നു, അങ്ങനെ അവൻ എഴുന്നേറ്റ് അപ്പൻ്റെ അടുക്കൽ പോയി ദൂരത്ത് നിന്ന് തന്നെ അപ്പൻ അവനെ കണ്ടു മനസ്സലിഞ്ഞു ഓടിച്ചെന്ന് അവൻ്റെ കഴുത്തിൽ கெட்டிப்பிடிச்சு அவனை ചുംബിച്ചു. பாருங்க, இந்த அப்பாவனுடைய இதயத்தை எழுந்து வர மனதாயிருக்கிற ஒரு பிள்ளையே, மகனை புறக்கணிக்கிற ஒரு அப்பாவல்ல, அவனை கழுத்தோடு சேர்த்து அனைத்து முத்தமிடுகிற ஒரு பரலோக அப்பா தான் நமக்கு இருக்கிறார். അപ്പൻ്റെ മനസ്സലിവിനെ നിങ്ങളൊന്ന് കണ്ടാട്ടെ, ആ മനസ്സിനെ നിങ്ങൾ കണ്ടാട്ടെ. തിരിച്ചു വരുന്ന മകനെ തള്ളിക്കളയുന്ന പിതാവല്ല, അവൻ്റെ കഴുത്തിൽ കെട്ടിപ്പിടിച്ച് അവനെ ചുംബിക്കുന്ന നല്ലൊരു സ്വർഗീയ പിതാവാണ് നമുക്കുള്ളത്. அன்பானவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் இருக்கிற அந்த ரிஸ்டோரேஷனுடைய தூரம் என்று சொல்வது நீங்க எழும்ப மனம் வைக்கிற அந்த சின்ன ദൂരം மட்டும்தான். നിങ്ങൾക്കും നിങ്ങളുടെ പിതാവും തമ്മിലുള്ള യഥാസ്ഥാനപ്പെടുത്തുന്നതിന്റെ ദൂരം എന്ന് പറയുന്നത് അല്പം ദൂരമാ. നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകാൻ തീരുമാനിക്കുന്ന അത്രയും ദൂരമേ ഉള്ളൂ. அமேன். இன்றைக்கு அமேன், பல ஆண்டுகளாக நீங்க தகப்பன் வீட்டை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் நீங்க முழு மனதோடு கூட நான் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னாலே அமேன், உங்களை அரவணைத்து முத்தமிட காத்திருக்கிற ஒரு நல்ல அப்பாவனுடைய வீட்டுக்குள்ளதான் நீங்க திரும்பி போகிறீங்க. നിങ്ങൾ അപ്പനിൽ നിന്ന് പിരിഞ്ഞ് ഒറ്റപ്പെട്ട് ജീവിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് വർഷങ്ങളായി കാണും. എന്നാൽ ഈ സമയം നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് ആ പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകണമെന്ന ഒരു തീരുമാനത്തിലേക്ക് നിങ്ങൾ വന്നാട്ടെ. அமேன், ஹல்லேலூயா. இவன் மனதில் தீர்மானித்தது இனி ஒரு கூலிக்காரனாக அந்த வீட்டில் தொடர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிதான் திரும்பி எழுந்து போகிறான். മനസ്സിൽ തീരുമാനിച്ചു പോകുന്നത് ഇനി ഒരു കൂലിക്കാരനായി ജീവിച്ചാൽ മതി എന്നാണ്. ஆனால் ஹல்லேலூயா, அமேன், really he arised unto his ownership. എന്നാൽ ഇവൻ യഥാർത്ഥത്തിൽ എഴുന്നേറ്റ് ഉടമസ്ഥതയിലേക്കാണ് പ്രവേശിക്കുന്നത്. അമേൻ. തകപ്പൻ അവനെ തുടർന്നൊരു കൂലിക്കാരൻ എന്നതാണ് മനതിലെ അല്ല അക്സെപ്റ്റ് பண்ணுவது, மெய்யாகவே കുമാരൻ എന്നതാണ് സ്ഥാനத்துக்கு നേരാக അക്സെപ്റ്റ് பண்ணுகிறார். പിതാവാം ദൈവം, അവന്റെ പിതാവ് അവനെ വീണ്ടും കൂലിക്കാരൻ എന്ന പൊസിഷനിലല്ല വെക്കുന്നത്, അവനെ ഒരു മകൻ എന്ന പൊസിഷനിലേക്കാണ് കൊണ്ടുവരുന്നത്. അമേൻ, ഹല്ലേലൂയ. தகப்பன் கட்டி அமேன் முத்தம் விடும்பொழுதே எதெல்லாம் இழந்து போனால் என்று சொல்லி ஒரே பார்வையிலே கண்டுபிடித்த மகன் கேளாமலே அத்தனையும் திரும்பி அவனுக்கு அம்மேன் உரிமையாக கொடுக்கும்படியாக അമ്മേൻ പിതാ കട്ടളയിടുகிறாർ. ആ പിതാവ് അവനെ പിടിച്ച് ചുംബിക്കുമ്പോൾ തന്നെ ഇവൻ എന്തൊക്കെയാണ് നഷ്ടപ്പെട്ടു പോയെന്ന് തിരിച്ചറിഞ്ഞ് അത്രയും അവന് തിരിച്ചു കൊടുക്കുവാൻ ആ പിതാവ് കൽപ്പിക്കുക. അമ്മേൻ, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே அம்மேன் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நற்செய்தியை சொல்கிறோம். அம்மேன், ஹல்லேலூயா. இது ஒரு கிரேட் பிகினிங்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போக மனதுண்டானால் அம்மேன், எல்லா உரிமைகள் நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறீர்களோ, எல்லா உடைமை உரிமைக்கு நேராகவும் உங்களுடைய தகப்பனாகவே உங்களை നടത്ത വാഞ്ചിக்கிறார். ഈ ആരംഭത്തിൽ തന്നെ, ഈ വർഷത്തിന്റെ ആരംഭത്തിൽ തന്നെ ഒരു വലിയ ബിഗിനിങ്ങിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കുക. എന്തൊക്കെയാണ് നഷ്ടപ്പെട്ടത്, നിങ്ങൾ പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് എഴുന്നേറ്റ് ചെല്ലുവാൻ നിങ്ങൾ തീരുമാനിച്ചാട്ടെ. നിങ്ങൾക്ക് നഷ്ടപ്പെട്ടതിനെ എല്ലാം മടക്കി തന്ന് അതേ പൊസിഷനിൽ പിതാവ് നിങ്ങളെ കൊണ്ടുവരാൻ പോകുകയാണ്. ஆமென், ஹல்லேலூயா. எங்களை கேட்கிற அநேக நபர்கள் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்போடு கூட கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு இது நடக்கும், அது நடக்கும், அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். ஆனால் உங்களுடைய பரலோக தகப்பன் நீங்க திரும்பி வருவீங்க என்று சொல்லி ஒரு கிரேட் ஹோப்போடு கூட உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ഈ വർഷത്തിൽ നിങ്ങൾ വളരെ പ്രതീക്ഷയോടെ ആയിരിക്കാം, എൻ്റെ ജീവിതത്തിൽ അത് സംഭവിക്കുമായിരിക്കും, ഈ നല്ല കാര്യം നടക്കും, ഇത് നടക്കുമെന്നുള്ള പ്രതീക്ഷയായിരിക്കാം. എന്നാൽ പിതാവ് നിങ്ങൾ മടങ്ങി പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് വരുമെന്നുള്ള പ്രതീക്ഷയോട് കൂടിയാണ് കാത്തിരിക്കുന്നത്. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணி உங்களை மறுபடியும் குமாரன் என்ற ஸ்தானத்துக்கு வைத்து உங்களோடு கூட பிதாவானவர் அந்த உரிமையை கொண்டாட வாஞ்சிக்கிறார்.
എന്നാൽ പിതാവ് ആഗ്രഹിക്കുന്ന നിങ്ങൾക്ക് നഷ്ടപ്പെട്ടു പോയതെല്ലാം മടക്കി നിങ്ങളുടെ കരത്തിൽ തന്നു വീണ്ടും ആ സൺഷിപ്പിനകത്ത് നിങ്ങളെ കൊണ്ടുവന്ന് അവിടെ നിങ്ങൾ ആ പുത്രത്വത്തിലാക്കി നിങ്ങളോട് കൂടെ സെലിബ്രേറ്റ് ചെയ്യാൻ പിതാവ് ആഗ്രഹിക്കുന്നു. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க மெய்யான ஒரு செலிப்ரேஷனுக்கு நேராக இந்த ஆண்டு ஆரம்பத்திலே நான் என்ட்ராக போகிறேன் என்று சொல்லி എത്ര പറയും യഥാർത്ഥമായിട്ടുള്ളൊരു ആഘോഷത്തിലേക്ക് ഈ വർഷത്തിന്റെ തുടക്കത്തിൽ തന്നെ ഞാൻ പ്രവേശിക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியிலோ இந்த ஆண்டினுடைய இறுதியிலோ ஒரு விடுதலை அல்ல. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் எழும்ப மனதா இருக்கிறீர்களோ ஆமென், நீங்க எழும்பும் போதே சில உரிமைகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற நாட்களை குறித்து நாங்க சொல்கிறோம். ഈ വർഷത്തിന്റെ അവസാനത്തിലോ പകുതിയിലോ ഒരു വിടുതൽ കിട്ടുമെന്നല്ല, ഈ വാക്തത്വ വചനത്തെ നിങ്ങൾ കേട്ട് നിങ്ങൾ എഴുന്നേൽക്കാൻ റെഡിയാണെങ്കിൽ തുടക്കത്തിൽ തന്നെ അങ്ങനെ ഒരു അനുഭവത്തിലേക്ക് അങ്ങനെ ഒരു അവകാശത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കുമെന്ന് ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുക. அன்பானவர்களே, நீங்க எவ்வளவுதான் சுயத்துல முயற்சித்தாலும் ஒருபோதும் இழந்து போன அம்மேன் அந்த தகப்பன் வீட்டு அம்மேன் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களால அம்மேன் திருப்பி பிடித்துக் கொள்ள முடிவதில்லை. നിങ്ങൾ എത്ര സെൽഫ് എഫോർട്ടിൽ നിങ്ങൾ പ്രയത്നിച്ചാലും നിങ്ങൾ ട്രൈ ചെയ്താലും പിതാവിൽ നിന്ന് നഷ്ടപ്പെട്ടു പോയ അവകാശത്തിലേക്ക് നിങ്ങൾക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിയത്തില്ല. அம்மேன், நீங்க செல்ஃப் எஃபோர்ட்ல முயற்சித்தால் உலக பிரகாரமான ஏதாவது சுதந்திரமோ ஆசீர்வாதமோ வரும். ஆனால் தகப்பன் வீட்டில் குமாரன் என்றதான ஸ்தானமோ தகப்பன் வீட்டில் இருக்கிற நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ உங்களுடைய சுய உழைப்பினால பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. നിങ്ങളുടെ സ്വന്തം കഴിവിൽ ആശ്രയിച്ച് നിങ്ങൾ അതിനകത്ത് നിങ്ങൾ പ്രയത്നിച്ചാൽ ലോകത്തിൽ എന്തെങ്കിലും നിങ്ങൾക്ക് നേടാൻ കഴിയും. പക്ഷെ പിതാവിൽ നിന്ന് നഷ്ടപ്പെട്ടു പോയ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നഷ്ടപ്പെട്ടു പോയ ആ പുത്രത്വത്തിലേക്ക് പ്രവേശിക്കാനോ ആ സ്വർഗീയ അനുഗ്രഹത്തെ പ്രാപിക്കാനോ നിങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കത്തില്ല. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆனால் நீங்க எழும்ப மனதுண்டானால் ஆமென், அதிகாரத்தினுடைய மோதிரமோ ரட்சிப்பினுடைய வஸ்திரமோ ஆமென், சமாதானத்தினுடைய பாதரட்சையோ தகப்பன் வீட்டில் இருக்கிற செலிப்ரேஷன் எதுவானாலும் எல்லாவற்றையும் தகப்பன் உங்களுக்கு திருப்பி தர வாஞ்சிக்கிறார். ദൈവമക്കളെ, നിങ്ങൾ എഴുന്നേൽക്കുവാൻ നിങ്ങൾ മനസ്സുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് പിതാവിന്റെ ഭവനത്തിലേക്ക് വന്നാൽ നിങ്ങൾക്ക് നഷ്ടപ്പെട്ടു പോയ ആ രക്ഷയുടെ വസ്ത്രത്തെയോ നഷ്ടപ്പെട്ടു പോയ അധികാരത്തിന്റെ മോതിരത്തെയോ സമാധാനത്തിന്റെ പാദരക്ഷയോ ആ വീട്ടിലുള്ള സെലിബ്രേഷനിലേക്ക് നിങ്ങളെ മടക്കി കൊണ്ടുവരാൻ പിതാവ് റെഡിയായി നിൽക്കുകയാണ്. ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தில் எது வருதோ இல்லையோ இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் முதலாகவதே ஆமென், நான் அந்த ரலத்துக்குள்ள என்ட்ராகிறேன், அப்பாவோடு இருக்கிற உறவு എന്നതാണ് ഗ്രേറ്റർ റലത്തിൽ ഞാൻ എൻട്രാகிறேன் சொல்லிட்டு. ലോകത്തിൽ എന്ത് സംഭവിക്കുന്നു, പക്ഷെ ഞാൻ അതൊന്നും ശ്രദ്ധിക്കുന്നില്ല. ഞാൻ ഈ റിലത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പോകുകയാ. എഴുന്നേറ്റന്റെ അപ്പന്റെ ഭവനത്തിൽ പോയി അപ്പന്റെ ആ സന്തോഷത്തിലേക്ക് ഞാൻ പ്രവേശിക്കാൻ പോകുകയാ. ஆமென். நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, I am going to arise. നിങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്തേ, ഞാൻ എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാ. Amen. I am going to arise unto my ownership. ഞാൻ എൻ്റെ ഉടമസ്ഥതയിലേക്ക് ഞാൻ പ്രവേശിക്കാൻ പോകുക. ഞാൻ എൻ്റെ ഉടമസ്ഥതയിലേക്ക് എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். அப்படி தீர்மானிக்கிற உங்களோட வாழ்க்கையிலே நீங்க பெரிய உரிமைகளை என்ஜாய் பண்ண போகிறீங்க. അങ്ങനെ തീരുമാനിക്കുന്ന നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ചില ഉടമസ്ഥതകൾ നിങ്ങൾ അനുഭവിക്കാൻ പോകുകയാണ്. ஹல்லேலூயா. ഓക്കെ, ഈ ഇളയ മകന്റെ ലൈഫ് നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചേ. இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை சற்று கவனித்துக் கொள்ளுங்க. അവൻ പിതാവിൽ നിന്ന് അകന്നവനായപ്പോൾ എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, ഒന്നും ലഭിക്കാത്ത അവസ്ഥയിൽ അവനായിപ്പോയി. அவன் பிதாவை விட்டு அகன்று போன போது ஒன்றுமே இல்லாத ஒரு காலியான வெறுமையான அனுபவத்துக்குள் அவன் ஆகிவிட்டான். എന്നാൽ അവന് സുബോധം വന്നു. ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்தது. എഴുന്നേറ്റ് എൻ്റെ അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് മടങ്ങി ചെല്ലണം. ஆமென். எழுந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். ഇന്ന് ഞങ്ങളെ കേൾക്കുമ്പോൾ ആദ്യം നിങ്ങൾക്ക് ഉണ്ടാകേണ്ടത് ഈ ഒരു സുബോധമാണ്. ஆமென். இன்றைக்கு எங்களை கேட்கும் போது முதலாவதாக உங்களுக்கு வர வேண்டியது இந்த புத்தி தான். എനിക്ക് എഴുന്നേറ്റ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകണം. எனக்கு எழும்பி தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும். എഴുന്നേറ്റ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് പോകാൻ ചിന്തിക്കുന്ന അവന്റെ ആഗ്രഹം ഇതാ, അവിടെ ഒരു ദാസനായി ജോലി ചെയ്യണമെന്നാണ്. அம்மேன். எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போக அம்மேன் வாஞ்சிக்கிற அந்த மகனுடைய உள்ளம் சொல்கிற ஒரு வேர்டு இதுதான். அம்மேன், அங்கே நான் ஒரு கூலிக்காரனாக அம்மேன் மீதியான நாட்கள் வாழ வேண்டும். ഹല്ലേലൂയ. എന്നാൽ എഴുന്നേറ്റ് അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് പോയാൽ അപ്പൻ നിങ്ങളെ കൂലിക്കാരനായിട്ടല്ല ഇടുന്നത്, ഒരു ദാസനായിട്ടല്ല ഇടുന്നത്, നിങ്ങളുടെ ഉടമസ്ഥതയിലേക്ക് നിങ്ങളെ പ്രവേശിപ്പിക്കുക ചെയ്യുന്നത്. அம்மேன். எழுந்து நீங்க போக மனதுண்டான மறுபடியும் ஒரு கூலிக்காரனாக அல்ல அமேன் அப்பா உங்களை அமேன் அக்செப்ட் பண்ணுவது, மெய்யாகவே குமார் என்ற நிலைமைக்கு அமேன் அப்பா உங்களை ஆதரிக்க விரும்புகிறார். ഉടമസ്ഥത കൊടുക്കുന്നത് കൂലിക്കാർക്കല്ല, ദാസനല്ല, പുത്രന് എപ്പോഴും ഉടമസ്ഥത കൊടുക്കുന്നത്. அமேன். ஒரு உரிமை கொடுப்பது ஒரு நாளும் ஒரு கூலிக்காரனுக்கு அல்ல, ஒரு வேலைக்காரனுக்கு அல்ல, மெய்யாகவே குமாரனுக்கு தான் சில உடைமை உரிமைகள் கொடுக்கிறது. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ എഴുന്നേൽക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ നിങ്ങൾ പിന്നെ ദാസ്യത്വത്തിലായിരിക്കത്തില്ല,
നിങ്ങൾ കൂലിക്കാരുടെ കൂടെ ആയിരിക്കത്തില്ല, നിങ്ങൾ പുത്രത്വത്തിൻ്റെ അവകാശത്തിലും ഉടമസ്ഥതയിലേക്കുമാണ് നിങ്ങൾ പ്രവേശിക്കുന്നത്. ஆமென். நீங்கள் எழும்ப தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் பின்ன அடிமைத்தனத்துக்கு நேராக அல்ல, ஒரு தாசன் என்றதான சூழ்நிலையிலும் அல்ல, அதற்கு மாறாக குமாரன் என்றதான பதவிக்கு நேராக நீங்கள் மெய்யாகவே எழும்புவீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പിതാവ് മൂത്ത സഹോദരനോട് പറയുന്ന ഇതാ, നീ എപ്പോഴും എൻ്റെ കൂടെ ഇരിക്കുന്നുവല്ലോ, എനിക്കുള്ളതെല്ലാം നിന്റേതാകുന്നു. ஆமென். இந்த மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்கிற காரியம் இதுதான், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாயே, எனக்குள்ளது எல்லாம் உனக்கும் உரியது. അപ്പൻ്റെ ഹൃദയം ഇത്, അപ്പനുള്ളതെല്ലാം നമുക്ക് നൽകി തരുന്ന നല്ലൊരു ഹൃദയമാ സ്വർഗത്തിലെ പിതാവിനുള്ളത്. ஆமென். அப்பாவினுடைய இதயம் இதுதான், தமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நமக்காக தருகிற ஒரு நல்ல இதயம் தான் நம்முடைய பரலோக தகப்பனுக்கு இருக்கிறது. അകന്നു പോയാൽ നമുക്ക് ഈ അനുഗ്രഹത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പറ്റത്തില്ല. அப்பாவை விட்டு தூரம் போனால் ஒருபோதும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியாது. എന്തെങ്കിലും നടക്കട്ടെ, എന്തെങ്കിലും ലഭിക്കട്ടെ, അന്നാ വരാന്നോർത്ത് ഇരുന്നാൽ ഇതൊന്നും പ്രാപിക്കാൻ പറ്റത്തില്ല. ஏதாவது நடக்கட்டும், ஏதாவது கிடைக்கட்டும், அப்பொழுது வரலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் இந்த நன்மை கிடைப்பதில்லை. ആദ്യം നിങ്ങളെ തന്നെ താഴ്ത്തി അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് മടങ്ങി വരാനായിട്ടുള്ള ഒരു മനസ്സ് നിങ്ങൾക്കുണ്ടാകട്ടെ. முதலாவதாக உங்களையே தாழ்த்தி தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பும்படியானதான ஒரு மனம் உங்களுக்கு உண்டாகட்டும். അങ്ങനെ ഒരു സുബോധം നിങ്ങൾക്കുണ്ടാകട്ടെ. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகட்டும். അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് വന്നാൽ നിങ്ങളുടെ പദവി മാറാൻ തുടങ്ങും, നിങ്ങൾ പൊസിഷൻ മാറാൻ തുടങ്ങും. அப்பாவினுடைய வீட்டுக்குள் வரும்போது மெய்யாகவே உங்களுடைய பதவி மாற ஆரம்பிக்கும். കയ്യിലുള്ളതെല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, കൊണ്ടുപോയതും ചേർത്ത് വെച്ചതെല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, ശൂന്യനായി പന്നിയുടെ വാളവര കൊണ്ട് വയറ് നിറയ്ക്കാൻ ആഗ്രഹിച്ച അതുപോലെ തകർന്നു പോയ ആ വ്യക്തി എഴുന്നേറ്റ് അപ്പൻ്റെ ഭവനത്തിലേക്ക് വന്നപ്പോൾ വീണ്ടും വലിയൊരു പദവിയിലേക്കും പൊസിഷനിലേക്കും പെട്ടെന്ന് ഷിഫ്റ്റ് ആയതുപോലെ നിങ്ങളുടെ ലൈഫ് മാറുവാൻ തുടങ്ങും. அமேன். பாருங்க, இந்த இடத்தில் அமேன், பன்றிகள் சாப்பிடுகிறதான அந்த உணவு கூட கிடைக்காமல் சேர்த்து வைத்ததும் கொண்டு போனதும் எல்லாம் இழந்து போனதான அந்த நபருடைய வாழ்க்கையில திரும்பி போன அந்த நிமிஷத்திலேயே ஒரு கிரேட்டர் ஷிஃப்டிங் நடந்தது போல உங்களோட வாழ்க்கையிலும் அதிரடியான சில மாற்றங்கள் நடக்கும். ഉടമസ്ഥത എന്ന് പറയുന്നത് വലിയൊരു അധികാരത്തിൻ്റെ പൊസിഷനാണ്, വലിയ പദവിയുടെ പൊസിഷനാണ്. ഈ വർഷത്തിൽ പിതാവാം ദൈവം അങ്ങനെ ഒരു റിലത്തിലേക്ക് നിങ്ങളെ കൊണ്ടുവരാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. உடைமை உரிமை என்று சொன்னால் அது பெரிய அதிகாரத்தினுடைய ஒரு பதவி. அமேன். அது விசேஷ விதமான அமேன் சில பொசிஷன், அமேன், அந்த ஸ்தானங்களுடைய ஒரு பதவியாக இருக்கிறது. ശൂന്യതയിൽ നിന്ന് ഈ ഒരു പൊസിഷനിലേക്ക് വരാൻ ഞങ്ങൾ നിങ്ങളെ എൻകറേജ് ചെയ്യുകയാണ്. அமேன். உங்களுடைய வெறுமையான அனுபவத்தில் நின்று இந்த பதவிக்கு நேராக வர நாங்கள் உங்களை உற்சாகமூட்டுகிறோம். നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിങ്ങളുടെ ഉടമസ്ഥതയിലേക്ക് പ്രവേശിച്ചാട്ടെ. நீங்கள் எழுந்து உங்களுடைய உரிமைக்கு நேராக பிரவேசித்துக் கொள்ளுங்க. ആ മഹത്വത്തിന്റെ പൊസിഷനിലേക്ക് നിങ്ങൾ കയറി വന്നാട്ടെ. அந்த மகிமையினுடைய பதவிக்கு நேராக ஏறி வந்து விடுங்க. നിങ്ങളുടെ പിതാവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുകയാണ്. உங்களுடைய தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ സമയം ഇത്രയും വർഷം വേസ്റ്റ് ആയതുപോലെ ഈ വർഷം നിങ്ങളുടെ സമയം വേസ്റ്റ് ആകരുത്. இவ்வளவு ஆண்டு உங்களுடைய ஆண்டுகள் வெறுமையாக போனது போல இனி உங்களுடைய ஆண்டுகள் வெறுமையாக போவதில்லை. നിങ്ങൾ എഴുന്നേൽക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ നിങ്ങളുടെ പൊസിഷനെ ഷിഫ്റ്റ് ചെയ്യാൻ പിതാവ് റെഡിയായി നിൽക്കുകയാണ്. நீங்கள் எழும்ப ஆயத்தமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொசிஷனையும் ஷிஃப்ட் பண்ண பிதாவானவர் வாஞ்சிக்கிறார். കർത്താവ് നിങ്ങളെ അധികമായിട്ട് അനുഗ്രഹിക്കട്ടെ. கர்த்தர் உங்களை ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக. അപ്പം പിതാവെ, ഞങ്ങൾ ഇവരെ ബ്ലസ് ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. യേശുവിൻ്റെ കരം ഇവരെ ഇപ്പോൾ തൊടുന്നതിനായി നന്ദി. കർത്താവ്, ഇവർ എഴുന്നേറ്റ ഉടമസ്ഥതയിലേക്ക് പ്രവേശിക്കട്ടെ. ഈ നിമിഷം തന്നെ ലൈഫിൽ ബ്രേക്ക് ത്രൂ നടക്കട്ടെ. കർത്താവെ, യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിൽ ഇപ്പോൾ തന്നെ തളർച്ചകൾ മാറട്ടെ, ക്ഷീണങ്ങൾ മാറട്ടെ. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ബ്ലഡ് സംബന്ധമായ ചില രോഗങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ അത് സൗഖ്യമാകുന്നതിനായി നന്ദി. ഷുഗർ നോർമൽ ആകട്ടെ, കൊളസ്ട്രോൾ നോർമൽ ആകട്ടെ. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ സൂപ്പർ നാച്ചുറലായിട്ട് ഹീലിങ്ങൾ നടക്കട്ടെ. ഇപ്പോൾ തന്നെ തൈറോയിഡുകൾ ഹീലാട്ടെ, ട്യൂമറുകൾ ഡിസപ്പിയർ ആകട്ടെ, അലർജികൾ ഹീലാകട്ടെ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ. കർത്താവേ, ഞങ്ങൾ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഇപ്പോൾ തന്നെ ദൈവ പ്രവൃത്തി വിറമേൽ സംഭവിക്കട്ടെ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ. அப்பா, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே கர்த்தாவே புத்தி தெளிந்தவர்களாக இவர்கள் மெய்யாகவே எதை இழந்து விட்டார்கள் என்றதான ஒரு உணர்வு இந்த பிற்பகல் இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவே, அப்பா, இவர்கள் இழந்து போன அந்த குமாரன் என்றதான ஸ்தானத்துக்கு இவர்கள் எழுந்து போகும் பொழுதே சில உரிமைகள் உடைமைகள் நல்கி கொடுத்து கர்த்தாவே, அப்பா தகப்பன் இவர்களை கனப்படுத்துவதற்காக நன்றி. இந்த நேரம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே, ஓ இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போய் தகப்பன் வீட்டில் இருக்கிற அத்தனை உரிமைகளையும் அமேன் எல்லா சுதந்திரங்களையும் என்ஜாய் பண்ணுகிற நிலவரத்துக்கு இவர்கள்
வாழ்க்கை ஒரு செலிப்ரேஷனுடைய, கொண்டாட்டத்தினுடைய மகிமையாக ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். அதை சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் ഇവர்களை ആശീർവദിക്കുന്നു. Thank you Lord. ഇവരമേൽ അങ്ങനെ ഒരു കൃപ വ്യാപരിക്കട്ടെ. അപ്പന്റെ ഭവനത്തിൽ അപ്പന്റെ നന്മയുടെ അവകാശികളായി മാറട്ടെ. ആ സെലിബ്രേഷനിലേക്ക് ഇവർ പ്രവേശിക്കട്ടെ കർത്താവേ. യേശുവിന്റെ നാമത്തിൽ കർത്താവേ, കരച്ചിലും വിലാപങ്ങളും ഇവരുടെ ഭവനത്തിൽ നിന്ന് മാറിപ്പോകട്ടെ. നിരാശയും ദുഃഖങ്ങളും ഇവരുടെ ഭവനത്തിൽ നിന്ന് മാറിപ്പോകട്ടെ. ആനന്ദ തൈലത്തിന്റെ അഭിഷേകത്താൽ ഇവർ നിറയട്ടെ. ഒരു സെലിബ്രേഷൻ, ഒരു ആഘോഷം കർത്താവേ ആമേൻ ഇവരുടെ ഭവനത്തിൽ ഉണ്ടാകട്ടെ. ഉല്ലാസത്തിന്റെ ജയത്തിന്റെ ഘോഷം ഇവരുടെ ഭവനത്തിനകത്തുണ്ടാകട്ടെ. ഇവർ എഴുന്നേറ്റ് ഉടമസ്ഥതയിലേക്ക് പ്രവേശിക്കട്ടെ. ആ ഉടമസ്ഥാവകാശത്തിലേക്ക് ഇവർ പ്രവേശിക്കട്ടെ കർത്താവേ. ഇവർ കൃപയാൽ നിറയട്ടെ കർത്താവ്. യേശുവിന്റെ നാമത്തിൽ ജീവിതത്തിൽ ബ്ലോക്കായി കിടക്കുന്ന മേലെല്ലാം ഡോറുകൾ തുറക്കട്ടെ. ദൈവപ്രവർത്തികൾ നടക്കട്ടെ. അങ്ങനെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു. മഹത്വമെല്ലാം അങ്ങേക്ക് തരുന്നു യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ. 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 നമുക്ക് തേനിയിൽ മീറ്റിംഗ് ഉണ്ടായിരുന്നു. ആ മീറ്റിംഗിൽ നടന്നൊരു சாட்சியமான கடந்த நாட்களில் தேனியில் வச்சு நமக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு சாட்சியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில கூட ஆண்டவர் இங்கே ஜெபத்துல கூடி சேர்த்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 8ஆம் தேதி வந்து தேனியில் மீட்டிங் நடந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய சுகம் கிடைச்சது. ஆண்டவருக்கு இன்னும் நான் சாட்சியாக வாழ்ந்துருக்கேன். கடந்த ஒரு வருஷம், அதாவது கரெக்டாக 10 மாதமாக வந்து என்னால் சுத்தமாக பேசவே முடியாமல், வெளியே காற்று கூட வராமல், ഞങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാലും ആൻസർ കാറ്റായിരിക്കും. കാറ്റ് മാത്രമേ പുറത്ത് വരത്തുള്ളൂ. മോൾക്ക് സംസാരിക്കാൻ പറ്റത്തില്ലായിരുന്നു. என்னால் பேசக்கூட முடியல. அம்மா அப்பான்னு கூட என்னால் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே ஆ மட்டும்தான் சொல்லி கூப்பிடுவேன். ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. பிஎட் படிக்கிற நீ சீக்கிரம் நல்ல ஊமை டீச்சர் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிலாம் என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நான் எதுவுமே பொருட்படுத்தலை. கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த சொன்னதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு சுகம் தருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருந்தேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு எனக்கு இப்படியே இந்த வாய்ஸ் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, நான் இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு என்னோடய மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்புறம் மாமா தான் டெய்லி ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வாய் திறந்து பேசுகிறப்போ ஒரு அபிஷேகம் வெளிப்படும், நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க பாப்பா, ப்ரேயர் பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணேன். எனக்கு அப்பாவும் அம்மாவும் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரு தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே நான் உணர்ந்தேன். அந்த அபிஷேகத்தை இன்னும் என்னால் உணர முடியுது. அப்பா என்ன ஆயில் அப்ளை பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணோன்னு அப்படியே எனக்கு சவுண்ட் வந்துருச்சு. ഹല്ലേലൂയ. യേശു ഇന്ന് ജീവിക്കുന്നുവെന്ന് പറഞ്ഞേ. യേശു ഇன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்க. அப்போ ப்ரேயர் பண்ணப்போ நான் முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கிருந்தேன். எனக்கு வாய்ஸ் வரும்போது எனக்கு புதிய அபிஷேகம் எனக்கு வேணும் ஏசப்பா. நான் பேசுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதிய அபிஷேகத்தோடு உமக்காக நான் ஊழிய செய்யணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிருந்தேன். அப்புறம் அம்மா எனக்காக ப்ரேயர் பண்ணுறப்போ அப்படியே அபிஷேகம் என்னால் முதல் நான் 5 நிமிஷம் அவ்வளோதான் நான் வந்து அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணி இப்போ 1 மணி நேரம் வரைக்கும் நான் அந்நிய பாஷையில் അവളെ സംസാരിക്കുക മാത്രമല്ല, അന്ന് വൈകിട്ട് അല്ലേ ഒരു മീറ്റിങ്ങിനകത്ത് പ്രസംഗിക്കുകയും ചെയ്തു. അന്നൊക്കെ മൈക്ക് എടുത്ത് പാട്ടും പാടിനാங்க അതേ സ്റ്റേജിൽ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. യേശു ഇന്ന് ജീവിക്കുന്നു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447
775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.